அண்மை செய்தி நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் ஓடும் காரில் இளைஞர்கள் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வரும் அந்த வீடியோ காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், ஓடும் காரில் இளைஞர்கள் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வரும் அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இவர்கள் குறித்த விவரங்கள் தெரியவதற்கா, இவர்கள் மீது ஏதேனும் வழக்கு பதியப்பட்டிருக்கா? நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை வாகனங்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாலையாக இருந்து வருகிறது. இந்த சாலையில் 24 மணி நேரமும் வாகனங்கள் சென்று வருகிறது. இந்த சாலையில் குறிப்பாக நெல்லையில் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்ட எல்லை வரையிலும் சில இடங்களில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி மாலை நெல்லை குமரி 4 வழிச்சாலையில் நாங்குநேரி சுங்கச்சாவடி அருகே உள்ள பானாங்குளம் என்ற கிராமத்தின் அருகில் ஒரு சொகுசு காரில் பயணம் செய்த வாலிபர்களில் 2 பேர் அந்த காரின் மேற்கூரை, சன்ரூஃப் என்று சொல்லக்கூடிய அந்த சன்ரூஃபை திறந்து மேலே வெளியே வந்து அமர்ந்து கொண்டு, காரின் மேல் அமர்ந்து கொண்டு எந்தவித பயமும் இல்லாமல் செல்போனை உபயோகித்துக் கொண்டும் கைகளை உயர்த்தி கொண்டும் ஆடிக்கொண்டும் இருந்திருக்கிறார்கள். காரின் உள்ளே உள்ள அந்த ஓட்டுநருக்கு அமர்ந்திருந்த வாலிபரும் தொடர்ந்து காரை வேகமாக இயக்கி சென்று கொண்டிருந்தார். அதே போல சில நிமிடங்கள் கழித்து அதே காரில் இருந்த இளைஞர்கள் இடது பக்க கதவை திறந்து வைத்துக் கொண்டும் கார் சென்று கொண்டிருக்கும் போதே ஆடியபடி சென்றிருக்கிறார்கள். இந்த காட்சியை பின்னால் சென்ற காரில் இருந்த வாகன ஓட்டிகளில் ஒருவர் அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்கிறார். தற்போது அந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது. இந்த காட்சி அங்கு பயணிப்பவர்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது, பயத்திற்குள்ளாக்கியது. எப்படி இந்த வாலிபர்கள் சன்ரூஃபின் மேல் அமர்ந்து கொண்டு விபத்து ஏற்படக்கூடிய அந்த பகுதிகளில் பயணம் செய்கிறார்கள் என்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில இந்த காட்சிகளை அடிப்படையாக கொண்டு இந்த காரின் பதிவெண்ணை வைத்து நாங்குநேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார் விசாரணை நடத்தி வந்தார். அந்த நபர்களை தொடர்ந்து தேடி வந்தார். பதிவெண்ணை சோதனை செய்ததில் அது அந்த கார் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது என்பது தெரிய வந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இந்த காட்சியில் பதிவாகி இருந்த வாலிபர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பிரபு மற்றும் இசைக்கிராஜா என்பது உறுதியானது. இதையடுத்து 2 பேர் மீதும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலும் வாகனம் ஓட்டியதற்காக போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 2 வாலிபர்களுமே நேற்று அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஓடும் காரில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.